பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதை கழிவுண்டு மகிழ கடவும். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே நாம் அவரை நோக்கி பார்க்க முடியாத கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை துதித்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் இந்த நாளிலே நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலத்திற்காக நாம் அவர் நன்றி செலுத்துகிற கர்த்தருடைய ஆராதனையை கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணித்து நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. தகப்படைய நாளிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்துமை ஆராதிக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன், அதற்காக கூடாக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாரு. இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக விளங்குகிறதை பாராட்டும். துதி, ஞானம், மகிமை யாவும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். இந்த ஆராதனை ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாடல் புத்தகத்துள்ள 43வது பாடலை பாடுவோம். பாடல் 43, அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து நாம் பாடுவோம்.
அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆராதனை சங்கீதம் 91 சங்கீதத்தை நாம் யாவரும் இணைந்து முறையாக வாசிக்க கேட்போம். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91, Psalms நம்பர் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுனாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடலும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாது அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் என் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாகலை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் மகிழ்ந்தாவதாக. நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் நாட்களோடு சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லவரை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மலையில் பிறந்தார். பொது வார்த்தையின் காலத்தில் பாடுபட்டு சிறுவன் அறைந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதகத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறைத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறத்தில் வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வீடுரையும் மறைத்துரையும் இணைந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரி வைப்பதும் நித்தியம் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் தலைவர் தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் வானத்துதல் சேனைகளால் போற்றப்படுகிற எங்கள் தகப்பனே, அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை நேரத்திற்காக அமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவன் ஆசீர்வதி. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தேவ கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்சந்தலின் உள்ள கால்வரை இறங்குவதாக. எல்லா பலவீனத்தையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே, பலத்தின் ஆவியான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. ஆண்டவரை, ஒவ்வொரு குடும்பத்திலும் கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவத்தில் அர்ப்பணிக்கிறேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு வாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்ன விதவாக்கியத்தின் பிரகாரமாக இந்த கைகளின் பிரயாசத்தை முழுமையாக சாப்பிட எங்கள் தேவ ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் இறக்க வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். கடன்களை அடைத்து சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாறு சமூகத்தில் நம்ம பாடுகிறோம். ஆண்டவரே,
காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. நல்ல ஞானத்தை கொடும், மனப்பாட சக்தி இந்த பிள்ளைகள் கட்டளையிட வேண்டுமா சமூகத்தில் கொண்டாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் தேவ கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். கொள்ளாத விசுவாசம் இந்த பிள்ளைகள் கண்களுக்கு மறைவாத வைக்க கண்ணிக்கு இந்த பிள்ளைகள் விலக்கி மீட்டுக் கொள்ளும். முதியவர்கள் தேவ கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆண்டவரே, இந்த பலவீனமான சரீரத்தில் தேவன் பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிற கொரோனா என்ற கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா சொல்லிக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக எங்கள் இந்திய நாட்டினை பாதுகாத்துக் கொள்ளும். உலகம் எங்கிலும் ஆண்டவரே நடமாடி கொண்டிருக்கிற கொரோனா வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலக்கி மேற்கொள்ள வேண்டுமா சமூகத்தில் கொண்டாடுகிறோம். அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபைகள் அடைக்கப்பட்டு கிடக்கிறது அறிந்திருக்கிறீரே. கூடிய சீக்கிரம் நாங்கள் திருச்சபைகள் மறுபடியும் அவனை ஆராதிக்க எங்கள் தேவனை திருச்சபை திறந்துள்ள வேண்டுமா சமூகத்தில் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மீது இருப்பதாக இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக விளக்கத்திற்கு பாராட்டும். ஆசீர்வதியை பலப்படுத்த தைரியப்படுத்தும். எல்லா துதி கன மகிமையாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவற்றையும் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவும் சேர்ந்து எடுப்போம். பரமங்கள் பிதாவே, நாமம் சொல்வதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தம் செய்வதாக, அதில் ஆர்த்தங்களுக்கு தாரும். எங்கள் உண்மை குற்றம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்கள் சோதனை செய்வனாமத்தை வச்சுக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னுடைய உடையவர்களே, ஆமென். இவ்வளவு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 துவங்கி 34 வசனம் முடிய. லூக் chapter 12 verses from 28 to 34. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28 துவங்கி 34 வசனம் முடிய நம்மத்திலே நமது செல்வி அவர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் 28 வசனத்திலிருந்து 34 வசனம் முடிய. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடைப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையை குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாய். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். இப்பொழுது நாம் 2 திருமண விவாக அறிக்கையை நாம் வாசிக்க கேட்போம். நமது திருச்சபையை சார்ந்த இந்திரா நகர் ஒன்றில் வசிக்கும் திருநெல்வேலி மாவட்டம் கண்டிதான்குளம் ஊரை சார்ந்த திரு எம் மோசஸ் ஜான், திருமதி எம் தர்மம்மாள் அவர்களது பேத்தியும், லேட் திரு எம் பீட்டர், திருமதி பி ரெபேக்கால் அவர்களின் மகளுமான திருவள்ளுவர் செல்வி பி ஜான்சிக்கும், CLI கிறிஸ்துநாதர் திருச்சபையை சார்ந்த பொய்சர் பகுதியில் வசிக்கும் திருநெல்வேலி மாவட்டம் மருதகுளம் ஊரை சார்ந்த திரு பி மோசஸ், திருமதி எம் ஜெயராணி அவர்களின் மகன் திருவள்ளுவர் செல்வன் எம் ஆனந்த் ஆசிரியருக்கும் திருமணம் செய்ய பெரியோரால் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரையும் திருமண வாழ்வு இணைக்கக்கூடாத காரணமாவது தடையாக உண்டென்று சபையில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபைப்படுவதற்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களது 2ஆம் அறிக்கை. இன்னொரு அறிக்கையை நாம் வாசிக்க கேட்போம். நமது திருச்சபையை சார்ந்த தானா பகுதியில் வசிக்கும் திருநெல்வேலி மாவட்டம் ஆரம்பூர்கான்குளம் ஊரை சார்ந்த லேட் திரு சி ஞானராஜ், லேட் திருமதி ஜி எஸ்தர் அவர்களது பேரனும், திரு ஜி செல்வராஜ், திருமதி எஸ் ராணி இவர்களின் புதல்வன் திருவள்ளுவர் செல்வன் எஸ் ஜான் வின்சென்ட்டுக்கும், செயின்ட் பீட்டர் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை கைலாஸ் நகர் திருச்சபையை சார்ந்த தானா பகுதியில் வசிக்கும் திருநெல்வேலி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சி ஊரை சார்ந்த லேட் திரு டபிள்யூ ஜெல் ஞானசிங், திருமதி ஜே பொன்மணி இவர்களின் புதல்வி திருவள்ளுவர் செல்வி ஜே விஜிலா பிளஸிக்கும் திருமணம் செய்ய பெரியோரால் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரையும் திருமண வாழ்வில் இணைக்கக்கூடாத காரணமாகவும் தடையாகவும் 2 சபையில் யாராவது அறிந்திருந்தால்
அதை சபை முழுவதற்கு எடுத்து மூலம் தெரியப்படுத்தவும் இது இவர்களது முதலாம் அறிக்கை. நாம் யாரும் அருமையான இந்த பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, 2 பிள்ளைகளுடைய திருமண அறிக்கையை வாசிக்க கேட்டோம். எங்கள் திருச்சபையை சேர்ந்த அருமையான சகோதரி ஜான்சிக்கும் போய்சர் சிஎன்ஐ திருச்சபையை சார்ந்த அருமையான சகோதரர் ஆனந்தாசிற்கும் திருமணம் செய்ய பெரியவள் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல எங்கள் திருச்சபையை சேர்ந்த அருமையான சகோதரர் ஜான் மெட்சனுக்கும் கைலாஷ் நகர் மெத்தடிஸ்ட் திருச்சபையை சார்ந்த அருமையான சகோதரி விஜிலா பிளஸிக்கும் திருமணம் செய்ய பெரியவள் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிள்ளைகளுடைய திருமண ஒழுங்குகளை தேவன் நிறைவேற்றி கொடுத்துள்ள வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். இதற்காக இந்த பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் எங்களுக்கு வாய்க்க செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான பண தேவைகள், பொருள் தேவைகள், மனித உதவிகள் எல்லாவற்றையும் எங்கள் தேவன் பரத்தில் சந்திக்க வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். தேவ சித்தத்தின்படி இந்த பிள்ளைகள் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு இந்த உலகத்திலே கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க பாராட்டும் நீரை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவை யாவற்றையும் கேட்கும் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே இந்த 6ஆம் நாளிலே கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கொரோனாவின் 2வது அலை வீசிக்கொண்டிருக்கிற தருணத்திலே திருச்சபையார் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் உங்களுடைய கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும், ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியே செல்லும்போது உங்கள் முகக்கவசத்தை அணிந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனாலும் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் லூக்கான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். நாம் யாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நேரத்திலே நாங்கள் ஆராதனை வேளையிலே உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக கடந்து செல்கிறோம். இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக 1:30, 1:60, 100 மினியாக பலன் கொடுக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், பயத்தை மாற்றுகிற தேவன் நம் தேவன். நம்முடைய தேவன் பயத்தை மாற்றுகிற தேவன். இந்த வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே. வேதத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதீர்கள், நீ பயப்படாதே. ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் என்ற ஒன்று எல்லாருடைய இருதயத்திலும் காணப்படுவதாக இருக்கிறது. அதை தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள் சிறுமந்தையே என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். நான் ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்திலே தைரியமாக காட்டிக்கொள்கிற அநேகருடைய இருதயத்திலே பயம் என்ற ஒன்று ஆழத்திலே ஒளிந்து கிடக்கிறதாக காணப்படுகிறது. இப்படியாக ஒரு வாலிபன் காணப்பட்டான். என்னுடைய வாழ்க்கையில் பயமே கிடையாது, நான் எதையும் தைரியமாக செய்கிறவன் என்கிற ஒரு தைரியசாலியாக அவன் காணப்பட்டான். அவனுடைய நண்பர்கள் விளையாட்டாக ஒரு போட்டியை வைத்தார்கள். அமாவாசை அந்த இருட்டிலே அவருடைய ஊரிலே இருக்கிற கல்லறை தோட்டத்திலே அந்த கல்லறையின் இடத்தில் சென்று யாராவது தைரியமாக ஆணிடித்து வர முடியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த வாலிபன் சொன்னான், ஏன் முடியாது, என்னால் முடியும், நான் மிகவும் தைரியசாலி, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் சென்று அந்த ஆணியை அடித்து வருவேன் என்று அவன் சொல்லி கடந்து சென்றான். இவனை எப்படியாவது பயமுறுத்த வேண்டும் என்று அவனுடைய நண்பர்கள் இரவு நேரத்திலே இவன் அந்த கல்லறையினிடத்தில் செல்வதற்கு முன்பதாக அவர்கள் ஒவ்வொரு மரங்களிலும் ஏறி நின்று வித்தியாசமான குரல்களை எழுப்பி அவனை பயமுறுத்த முயற்சித்தனர். ஆனால் அவர்களால் அந்த முயற்சியில் தோற்று போனார்கள். இவர்கள் எந்த சத்தத்தையும் கொடுத்து பயப்படாமல் அவர்கள் குறித்திருந்த அந்த கல்லறையின் பக்கத்திலே அவன் சென்றான். சென்று அவர் சொன்ன இடத்திலே அந்த ஆணியை அடித்தான். ஆணியை அடித்து எழும்பும் போது அவனுடைய
வஸ்திரத்தை, அதாவது அவனுடைய லுங்கியை யாரோ பிடித்து இழிப்பது போல் அவன் உணர்ந்தான். அந்த உணர்ந்த மாத்திரத்திலே அவன் அந்த இடத்தில் இருந்து மறைத்து போனான். ஏன் அவன் அவ்வாறு செய்தான் என்றால், அவன் ஆணியை அடிக்கும் போது தன்னுடைய லுங்கியையும் அவன் பார்க்காமல் அந்த ஆணியோடு சேர்த்து அடித்து விட்டான். அடித்தவுடனே அவன் எழுந்திருக்கும் போது அந்த கல்லறைக்குள் இருக்கிற ஆவி தன்னுடைய லுங்கியை பிடித்து இழுப்பதாக நினைத்து அவன் பயத்திலே அந்த இடத்திலே விழுந்து மறித்து போனான். இதே போலதான் இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே பயம் இல்லை, நாம் மிகவும் தைரியசாலிகள் என்று நினைத்துக் கொண்டு அநேக நேரங்களிலே தாங்கள் செய்கிற சிறு சிறு தவறுகளை வைத்துக் கொண்டு அவர்கள் பயந்து காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் அல்லது அச்சம் என்ற உணர்வின் மனிதர்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேகர் காணப்படுகிறார்கள். சிலருக்கு நிகழ்கால வாழ்க்கையை நினைத்து பயம், என் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதே என்கிற ஒரு பயம். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், என் வாழ்க்கை எப்படி மாறிவிடுமோ என்கிற பயம். சிலருக்கு நடக்காதவற்றை நினைத்தும், சிலருக்கு இப்படி நடந்துடுமோ என்று நினைத்தும் பலவிதமான காரணம் இல்லாமல் பயந்து அவர்கள் காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நம்மை சுற்றி நடக்கிற விபத்துகளையும் அநீதிகளையும் வன்முறைகளையும் பார்த்து பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இதே வேளையில் இந்த உலகத்திலே தீமைகளை செய்துவிட்டும் அநீதிகளை செய்துவிட்டும் அவர்கள் பிடிபட்டு விடுவனோ என்று பயப்படுகிறவர்களும் காணப்படுகிறார்கள். ஆக சிலர் எந்த தப்பும் பண்ணாம பயப்படுறாங்க, சிலர் தவறுகளை செய்து பயப்படுறாங்க, சிலர் தங்கள் வாழ்க்கையில எதுவும் நடக்காமலே இது நடந்துருமோ நினைச்சு பயப்படுறாங்க. அந்த பயம் என்பது இன்றைக்கு அனைத்து மனிதனுடைய இருதயத்திலும் தொற்றிக் கொள்கிற ஒரு உணர்வாக அது காணப்படுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது தன்னுடைய பாதுகாப்பிற்காக, குறிப்பாக தன்னுடைய உயிருக்கு எதிராக ஆபத்து வருமோ என்று அநேக மனிதர்கள் பயந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள். காயின் நாடோடியாக தன்னை யாராவது கண்டு கொல்லக்கூடும் என்று பயந்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது யாக்கோபு ஏசா தன்னை கொண்டு விடுவானோ என்று பயந்தார். என்னாகும் 32:7 பார்க்கும்போது கானானியரின் படைப்படத்தை கண்டு இஸ்ரவேலர்கள் பயப்பட்டனர். ஆமோஸ் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சிங்கம் கர்ச்சிப்பதை கண்டு மேய்ப்பன் பயப்படுகிறான். யோபு 3:25 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் 22வது வசனம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தனக்கு வருகிற மரணத்தை குறித்து யோபு பயப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே மனிதன் மரணத்தை குறித்து பயப்படுகிறான். இன்று கொரோனா ஒவ்வொருடைய கண்களுக்கு முன்பதாக மரண பயத்தை காட்டுகிறது. எங்கு சுற்றினாலும் இன்றைக்கு குறிப்பாக இந்த முள்ளூர் பகுதியிலே அதிகமாக கொரோனா இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அநேக பில்டிங்களையும் அநேக மக்கள் மத்தியிலையும் இன்றைக்கு தினந்தோறும் கொரோனாவின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதாக விழுக்காடுகள் அறிவிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை கேட்கிற நம்முடைய இருதயத்துக்குள்ளே காரணம் இல்லாமல் ஒரு பயம் தொற்றுக் கொள்கிறது. நாளைக்கு இந்த கொரோனாவினால் நாம் பீடிக்கப்படுவோமோ, ஒருவேளை கொரோனாவினால் நாம் மரணத்தை சந்திப்போமே என்கிற பயம் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்திலே காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வல்லமையினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறவராக காணப்படுகிறார். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு விசுவாசம் இல்லாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் காணப்படும் போது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று அவர் அவர்களை பார்த்து தேற்றுவதாக இருக்கிறார். இன்றைக்கு எதை குறித்து பயப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த கொரோனாவின் காலங்களிலே நிச்சயமாக நாம் சந்தித்த நபர்கள், நாம் அறிந்த நபர்கள், நம்முடைய உறவினர்கள் யாராவது இந்த கொரோனாவினால் பாதிக்கப்படும் போது, அதை குறித்து கேள்விப்படும் போது நம்மை அறியாமலேயே ஒரு பய உணர்வு நமக்குள்ளே ஏற்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்ன பார்க்கும்போது, முதலாவதாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 14வது வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடர் மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. முதலாவதாக நாம் பார்க்கும்போது நாம் நம்முடைய தேவனை பற்றி கொண்டு அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும்.
இந்த கொரோனாவின் காலத்திலே அல்லது பிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பயமுறுத்துமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் நாம் தேவனை பற்றி கொள்ள வேண்டும் அல்லது அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக காணப்படுகிறார். நாம் பயப்படும் காரியத்தை குறித்து நாம் தேவனை பற்றி கொண்டு அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அவரே நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறவர். இன்றைக்கு இருதயத்தை பலப்படுத்த வேண்டும் என்று அநேக மருத்துவங்கள், மருந்துகள், உணவுகள் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் உண்மையிலேயே இருதயத்தை பலப்படுத்துகிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே. எந்த தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்திலே தேவனை பற்றி கொண்டு வாழ்கிறார்களோ அந்த தேவன் பிள்ளைகள் இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், பயத்துக்கு விலக்குகிறவராக காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற சூழ்நிலை நமக்கு சாதகம் இல்லாமல் காணப்படலாம். நாம் வாழுகிற சூழ்நிலை நாம் வாழ்வதற்கே தகுதி இல்லாததாக காணப்படலாம். அப்படி சாதகம் இல்லாத சூழ்நிலைகளால் நம்முடைய இருதயத்திலே பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் வாழுகிற சூழ்நிலை நமக்கு எதிராக காணப்படும் போது அதனுடைய பயத்தை சூழ்ந்து கொள்கிறதாக காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நாம் வாசித்து பார்க்கும்போது கானான் தேசத்தை வேலை பார்ப்பதற்காக 12 பேரை மோசே அனுப்புகிறார். சென்ற மக்களிலே 10 பேர் அங்கே சாதகமற்ற சூழ்நிலையை பார்த்து வந்து சொல்றாங்க, நம்மால் அந்த தேசத்தை பிடிக்க முடியாது, அங்கே நாம் பிடித்துக் கொள்வதற்கான சாதகமான சூழ்நிலை அங்கே கிடையாது, நம்மிலும் பலவான்கள் அங்கே காணப்படுவார்கள் என்று சொல்லி அந்த சாதகமற்ற சூழ்நிலைகளை பார்த்து அங்கே அவர் பயப்படுகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, அங்கே யோசுவாவும் காலேபும் மாத்திரமே அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிறார். அந்த சாதகமான சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவர் சொல்லுகிறாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, 10 பேர் சொல்றாங்க அந்த தேசத்தை நம்ம பிடிக்க முடியாது, நான் பிடிப்பதற்கு என்ற சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை கிடையாது, நம்மள போனா நிச்சயமா தோத்து போயிருவோம் என்று சொல்றாங்க. ஆனா 2 பேர் மாத்திரமே பார்த்துட்டு அந்த சாதகமில்லாத சூழ்நிலையிலும் தாங்கள் அந்த இடத்திலே அதை பிடித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் மீது அவர்கள் பற்றி கொண்டு கர்த்தரை பிடித்துக் கொண்டு அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாக அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அந்த சூழ்நிலை சாதகமாகவே இல்லை. ஆனா அந்த சாதகமில்லாத சூழ்நிலையிலும் இவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள், பற்றி கொண்டார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி தன் நாட்டிலே வாழ்வதற்கு, தான் உயிரோடு வாழ்வதற்கு சாதகமில்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சாதகமில்லாத சூழ்நிலையிலே அந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நான் வாழ்வதற்கு இந்த உலகம் சாதகமான சூழ்நிலை இல்லை, ஆனால் மதிக்க வேண்டும் என்று தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரோ அவரை பார்த்து அவருடைய இருதயத்தை தேற்றி அவருடைய பயத்தை மாற்றி இன்னும் அவரை போல அவரை விட 2 மடங்காக அதிகமாக உண்மையை செய்ய எலிசாவை பிரதிஷ்டை பண்ணும் அளவுக்கு அவரை உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மோடு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, சாதகமில்லாத சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாத. இப்படி சாதகமில்லாத சூழ்நிலை, இதை கொரோனா நடமாடுகிற இந்த நாட்களிலே நாம் சரியாக வாழ்வதற்கு சாதகமா இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு சாதகமில்லாத சூழ்நிலை தான் காணப்படுகிறோம். அநேகர் மனசுக்குள்ள கொரோனாவை குறித்து பயத்தை வச்சுட்டு வெளியே சொல்ல முடியல. எப்படி வாழுவோம், எப்படி என்னுடைய வாழ்க்கை அமையும், பொருளாதாரம் எப்படி அமையும், கடன் பிரச்சனை நான் சந்திப்பேன், லோனை எப்படி கட்டுவேன். கொரோனாவின் வியாதியை குறித்து பயம் ஒரு பக்கம், பொருளாதாரத்தை குறித்து இன்னொரு பயம் ஒரு பக்கம், சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொல்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் அவரை பற்றி கொள்ளும் போது சாதகமில்லாத சூழ்நிலை தேவன் நமக்கு சாதகமாக மாற்றி நாம் ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே பயம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்ராகமம் 3:11 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நாம் எம்மாத்திரம் என்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் துணையோடு நாம் பயணிக்க வேண்டும். முதலாவதாக பயந்த சூழ்நிலையிலே அவரை பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது கர்த்தரை துணையாக வைத்து நாம் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக காணப்படுகிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வா, நீ இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வரும்படியாக நான் உன்னை அனுப்புகிறேன்.
என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கே மோசே செல்வதற்கு தயங்குகிறார். நான் யார், இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை செய்வதற்கு என்னால் அங்கே முடியாது என்று சொல்லி அவர் தயங்குகிறவராக காணப்படுகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சாக்குக்கு சொல்கிறார், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று அவர் பயப்படுகிறார். மோசையின் சூழலை நாம் பார்க்கும்போது அவர் சொல்வது நியாயமான ஒரு காரியம். அந்த பார்வோனை எதிர்த்து போரிடும் அளவுக்கு மோசையிடத்தில் படைபலம் இல்லை. பார்வோனை எதிர்த்து போரிடுவதற்கு மோசையிடத்தில் பணபலம் இல்லை, ஆண் பலம் இல்லை. ஆக இப்படிப்பட்ட சூழலில் மோசையை பயன்படுவது ஒரு நியாயமான ஒரு காரியம் தான். இந்த இடத்துல மற்ற யாரும் இருந்திருந்தால் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த பயம் ஏற்பட்டிருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசையின் பயத்தை அறிந்து அங்கே ஒரு தெளிவை மோசைக்கு என்ன செய்கிறார், அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றார், நீ போ, நான் உன்னை நடத்துறேன், நான் உன் கூட வாரேன், நான் உன்னோடு இருந்து பெரிய பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொல்லி மோசையின் மூலமாய் அங்கே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த சாதனமில்லாத சூழ்நிலையை கண்டு பயப்படுறீங்களா? நீங்கள் கர்த்தரோடு பயணிக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு, ஒரு தைரியம் இல்லாத இடத்துக்கு நீங்க உங்களோட ஒரு பலசாலியான ஆளை கூட்டிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இருதயத்துல ஒரு பலம் வரும் மற்றும் ஒரு தைரியம் வரும். அதே போல இந்த உலகத்திலே பலசாலியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம்முடைய தேவனை நம்மோடு கூட கூப்பிட்டு நாம் செல்லும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்திலே நம்முடைய பயத்தெல்லாம் மாற்றி போட்டு நம்மை வெற்றி வாகை சூழ பண்ணுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே மரியாளின் பயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சீடர்களின் பயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயு 1:7 சொல்ற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெரிந்த முக்கியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே இந்த உலகம் நமக்கு சாதகமில்லாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்திலே நாம் இந்த பயந்த உலகத்திலே பயப்படுகிற மக்கள் மத்தியிலே நாம் அவர்களைப் போல வாழாமல் நாம் கர்த்தரை பிடித்துக் கொண்டு அவரை நம்முடைய துணையாக கூப்பிட்டு நாம் இந்த உலகத்திலே நாம் பயணம் செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் எல்லா தீங்கும் நம்மை விலக்கிவிட்டு நம்மை பாதுகாப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தின் மூலமாக அவங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். நாம் யாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த காலை வேளையிலே பயப்படாதே சிறுமந்தையே என்று நீர் சொன்னீரே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்திலே சாதகமில்லாத சூழலை காணப்படுகிறது. வாழ்வதற்கே இன்றைக்கு போராட வேண்டிய சூழலை காணப்படுகிறது. வாழ்க்கை குறித்து பயந்து, ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம, வியாபாரம் செய்ய முடியாம, வீட்டு வேலைகள் செய்ய முடியாம, எங்களுடைய வாழ்வதற்கேற்ற வருமானம் வருவதற்கே வழிவாசல் இல்லாமல் நிற்கிற ஒரு சூழலை நாம் நிற்கதியற்றவர்களாக காணப்படுகிறோம். தேவனே, இப்படிப்பட்ட சூழலை அநேக நேரங்களில் எங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் எங்கள் இருதயத்தை வாட்டுகிறது. நீர் எங்களை தைரியப்படுத்தும். நாங்கள் உண்மை பற்றிக் கொள்ளவும், உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கவும், உம்மோடு நடக்கவும் நீர் எங்களுக்கு துணையாக வர வேண்டும். சமூகத்தில் மாட்டாலும் இதை கேட்டு அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் வெல்லப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது யாவரும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கொரோனா பெருக்கத்தின் காரணமாக நம்முடைய மாநிலத்திலே ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதனாலே நாம் ஆலயத்திலிருந்து ஆராதிக்கக்கூடாத நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் எங்கே 2-3 பேர் நாமத்திலும் ஒன்றாக கூடுதலாக அவர்கள் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் கட்ட வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் இல்லங்களிலே இந்த ஆராதனை பங்கு பெற்று குடும்பமாக இந்த ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பது வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபையின் தேவைக்காகவும் பராமரிப்பிற்காகவும் உற்சாகமாக உங்களுடைய காணிக்கைகளை ஆலயத்திலே செலுத்தும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அதற்காக திருச்சபையின் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். கூகுள் பே பண்ணுகிறவர்கள் அதற்குரிய நம்பர்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆகவே வேலைக்கு செலுத்தவர்கள் நீங்கள் உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை திருச்சபைகளுக்கு திருச்சபையில் செலுத்தவங்களை என்பதை கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், அநேக பராமரிப்பு தேவைகள் அந்த திருச்சபையில் இருப்பதனாலும்
பிற பிரிவில் சந்திக்கப்படும்படியாகவும் எங்களது செலுத்த உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்போது நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 433வது பாடலை பாடுவோம். எந்த நுள்ளம் புது கவியாலை கொண்ட இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடலை யாவரும் இணைந்து நாம் பாடுவோம். பாடல் 433. Kali pun
மகிழ்ச்சியான இந்த ஆராதனை இறுதிகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் இதை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு இயக்கங்களையும் விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுத்துள்ள வேண்டுமா சமூகத்திலே வந்தாடுகிறோம். பரிசுத்த பிதாவே, என்னுடைய இந்திய தேசத்துக்காக உமக்கு நன்றி. என்னுடைய தேச தலைவர்களை தேவன் ஆசீர்வதியும். எங்களுடைய பிரதமருக்காக, எங்களுடைய குடியரசுத் தலைவருக்காக, எங்களுடைய மந்திரிகளுக்காக, எங்களுடைய முதலமைச்சருக்காக, ஒவ்வொரு அமைச்சர்களுக்காகவும் கொடான ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைவரையும் எங்கள் தேவன் ஆசீர்வதியும். அவருடைய சரத்தைகள் தேவன் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்தும். அவர் இயற்றுகிற சட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக அமைய அனைவருக்கும் ஆண்டவரை சாதகமான சட்டங்கள் இயற்றங்கள் தேவன் திரும்பி பாராட்ட வேண்டுமா சமூகத்தில் கொண்டாடுகிறோம். பிரயாண நிமித்தமாக செல்கிற ஒவ்வொரு இடத்தும் தேவன் பாதுகாப்போடு நிறைந்து வழி நடத்துவதாக. இந்த தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதியும். மிஷனரிகளை ஆசீர்வதியும், போதர்களை ஆசீர்வதியும், ஆண்டவர் பேராயர்களை ஆசீர்வதியும். மற்றும் ஆண்டவரை ஒவ்வொரு விசுவாச மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா சமூகத்தில் கொண்டாடுகிறோம். இந்த ஊரடங்கின் காலத்திலே ஆண்டவர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டு காணப்படும் ஒவ்வொரு இந்திய குடும்பங்களையும் தேவகரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரும் எங்கள் தேவனை பராமரிக்க வேண்டுமா சமூகத்தில் கொண்டாடுகிறோம். தகப்பனே, ஊழியக்காரருடைய குடும்பத்தில் எங்கள் தேவ ஆசீர்வாதம் இறங்குவதாக. யாரும் ஆண்டவரே தன்னுடைய உணவிற்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அனைவருடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதியும். அனைவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தேவையான ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்த வேண்டுமா சமூகத்தில் கொண்டாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே இந்த ஊரடங்கின் காலத்தினால் ஒரு பஞ்சத்துக்குள்ளே தள்ளாதபடிக்கு ஒவ்வொரு மக்களுடைய வீட்டையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லி ஒவ்வொரு குடிமகன்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வெப்பத்தின் காலத்தில் யாருக்கும் எந்த விதமான விலைகள் அதிகமாக வராதவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதியும். இந்த வெப்பத்தின் காலத்தில் ஒவ்வொரு ரத்தத்தால் மூடும் ஆண்டவரை, கழுவும் ஆண்டவரை, இந்த மகிமையால் மூடும். யாருக்கும் எந்த விதமான விலைகளோ போராட்டம் வராதவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய பேராயருக்காக நமக்கு நன்றி. அவரை ஆசீர்வதியும். கொடுத்த சுகத்துக்காக நமக்கு நன்றி. ஆண்டவரை பூரண சுகத்தைகள் பேராயருக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டுமா சமூகத்தில் கொண்டாடுகிறோம். தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதம் கட்டளையிடும். ஆண்டவரே, இப்பொழுது ஊழியத்துக்காக இந்த பிள்ளைகள் படைத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த காணிக்கையை நம்மளுடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தும் போது அதற்குரிய ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் 30, 60, 100 விடுதலை பெற்று பாராட்டும். தேவனுடைய கரத்தில் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிக்கு வெளிப்படுத்துங்க. எல்லாவற்றையும் தகப்பன் லட்சமாக இயேசுவ தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவருடைய இந்த சதாகாலம் நிற்பதாக. ஆமென். கர்த்தர் செய்த சகலம் பகவானே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.